சரி, எக்ஸைஸ் 6.2ல கொஷின் நம்பர் 5 பாருங்கள். உனக்கு என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா கொஷின் நம்பர் 5ல் எக்ஸுங்கிறது கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளாக இருந்தால் உனக்கு என்ன கொடுப்பாங்க? எஃப் ஆஃப் எக்ஸ், அதாவது ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் பிடிஎஃப் தான் கொடுப்பாங்க. உனக்கு 1 விட பெருசுன்னா 3/x⁴, 1 விட பெருசுன்னா -∞ to +∞ 1 விட பெருசு அப்படிங்கும்போது 1 விட பெருசாக இருக்கும் போது இங்கே எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வேல்யூ உனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 3/x⁴ கொடுத்துருக்காங்க. மற்ற இடத்துல அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே -∞ to 1ல் உனக்கு 0ன்னு சொல்லிட்டு வருமா எஃப் ஆஃப் எக்ஸுக்கு. ஓகே, என்ன கண்டுபிடிக்கணும்? மீன் அண்டு வேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலி நான் வந்துட்டு டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள்னு நினச்சிட்டேன், கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள்னு இப்போ தான் தெரியுது. ஸோ அந்த ஒரு சம் நான் உனக்கு போடுறேன். இப்போ உனக்கு கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளாக இருந்ததுன்னா மீன்கான ஃபார்முலா இ ஆஃப் எக்ஸ், எக்ஸ்பெக்டட் வேல்யூனா மீன் தான் சொல்லுவோம், வேறு ஒன்றும் இல்லை. உன்னை பொறுத்த வரைக்கும் இன்டர்வல் எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது எதில் இருந்து எது வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்கன்னா 1 to ∞ தான் 3/x⁴ கொடுத்துருக்காங்க எஃப் ஆஃப் எக்ஸ். மற்ற இடத்துல 0ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நீ இன்டர்வல்னு எழுதும் போது ஆக்சுவலி ஃபார்முலா ஃபஸ்ட்டு இதுக்கு எழுதுகிறேன். இ ஆஃப் எக்ஸ்னால் நான் சொல்கிறத கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே எழுதியிருக்கணும். ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதுகிறேன். இ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இன்டகரல் -∞ to +∞ எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ்னு சொல்லிட்டு ஃபார்முலாவை எழுது. ஃபார்முலாவுக்கு ஸ்டெப் மார்க்கு இருக்கும். அப்போ எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ்னு இருக்குது. நம்மளை பொறுத்த வரைக்கும் 1 to ∞ தான் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ தெரியும், மற்ற இடத்துல 0 ஆகிடும். அதனால் -∞ to 1 விட்டுட்டு நாம் 1 to ∞ மட்டும் எழுதிக்கிறோம். 1 to ∞, எக்ஸுக்கு பதிலாக எக்ஸு, எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 1 to ∞ எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 3/x⁴. அப்போ எக்ஸும் x⁴ கேன்சல் ஆனால் 1/x³ 1/x³ எழுதலாம். அப்போ x⁻³ இன்டகிரேட் பண்ணால் x⁻³ + 1னா x⁻² டிவைடட் பை -2 லிமிட் வேல்யூ 1 to ∞ வந்துடும். அப்போ ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுற. உன்னை பொறுத்த வரைக்கும் 1/∞ அப்படின்னாவே எக்ஸுக்கு பதிலாக ∞ அப்ளை பண்ணுவோம். 1/∞ 0 தான். அடுத்தது லோயர் லிமிட் 1ன்னு எக்ஸுக்கு பதிலாக அப்ளை பண்ணுவேன். அப்போ மைனஸ்ன்ட்டு இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, லோயர் லிமிட் அப்ளை பண்ணும்போது ஒரு மைனஸ் வரும். அப்போ மைனஸ்ன்ட்டு மைனஸ் என்னன்னு சொல்லிட்டு வரும் ப்ளஸ்ஸு 3/2 × 1ன்னா 3/2. அப்போ ஆன்சர் 3/2. தென் நெக்ஸ்ட் ஒன் இ ஆஃப் x² முதல்ல ஃபார்முலா எழுதுகிறேன். இதுதான் ஃபார்முலா. இன்டகரல் -∞ to +∞ x² இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ x² இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது 1 to ∞ வரைக்கும் தான் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. -∞ 1ல் 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ அந்த இடத்துல எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 3/x⁴. அப்போ x² கேன்சல் பண்ணால் x². அப்போ 3/x²னால் நம்ம எப்படி எழுதலாம்? இன்டகரல் x⁻−2ன்னு சொல்லி எழுதலாம். அப்போ இதை இன்டகிரேட் பண்ணேன்னா உனக்கு என்னன்னு சொல்லிட்டு வரும்? உனக்கு ஆன்சர் x⁻−1/−1. அப்போ -1/x⁻−1 கீழே வந்ததுன்னா -1/xன்னு வரும். தென் அப்பர் லிமிட் லோயர் லிமிட் அப்ளை பண்ணுறேன். அப்போ அப்பர் லிமிட் ∞ அப்ளை பண்ணால் 1/∞ 0ன்னு வரும். லோயர் லிமிட் 1 அப்ளை பண்ணால் உனக்கு மைனஸாக இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, லோயர் லிமிட் அப்ளை பண்ணும்போது ஒரு மைனஸுங்கும் போது மைனஸ் ப்ளஸ்ன்னு வரும். அப்போ 3. அப்போ ஆன்சர் 3ன்னு சொல்லிட்டு முடியும். அப்போ உனக்கு சம்மில் என்ன கேட்குறாங்க? மீன் அண்டு வேரியன்ஸ். மீன்னா இ ஆஃப் எக்ஸு, வேரியன்ஸ்க்கு உனக்கு ஃபார்முலா தெரியும். அப்போ வேரியன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? இ ஆஃப் x² மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். இதுதான் இ ஆஃப் எக்ஸ். மேலே இருக்கு இல்லையா, இந்த டேர்ம் தான் இ ஆஃப் எக்ஸ். இ ஆஃப் எக்ஸுக்கு 3/2. அப்போ 3/2 இ ஆஃப் எக்ஸ். இது ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இப்படி எழுதக்கூடாது. எப்படி எழுதணும்? இ ஆஃப் x² உள்ளே இருக்கணும், அந்த ஸ்கொயர் டேர்மும் உள்ளே இருக்கணும், மைனஸ் இ ஆஃப் எக்ஸு, அப்புறம் என்ன வரும்? ஹோல் ஸ்கொயர் வெளியே வரும். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இந்த மாதிரி வரும். அப்போ இ ஆஃப் x²னால் உனக்கு ஃபார்முலா படி என்னது? இ ஆஃப் x² = 3. இதானே இ ஆஃப் x²ங்கிறது. அப்போ இ ஆஃப் x²னால் 3, இ ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்னால் இ ஆஃப் எக்ஸ்னால் 3/2.
அப்போ 3/2 ஹோல் ஸ்கொயர். அப்போ 3 மைனஸ் 3/2 ஹோல் ஸ்கொயர்னா 9/4. அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணேன்னா 12 மைனஸ் 9 மேலே கிடைக்க ஆன்சர் மேலே 3 கீழே 4. அப்போ 3/4. இதுதான் வேரியன்ஸ்னு சொல்லுவோம், இதை மீன்னு சொல்லுவோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? தென் நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஒன் இது கொஷின் நம்பர் 13. கொஷினை மட்டும்தான் சொல்ல போகிறேன், ஆன்சர் நீ தான் ஒர்க் அவுட் பண்ண போகிற. The number of miles an automobile tire lasts before it reaches a critical point in tread wear can be represented by a probability density function. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 0 விட பெருசாக இருக்கும் போது தான் கொடுத்துருக்காங்க, 0 விட கம்மியாக இருக்கும் போது கொடுக்கல. 0 விட பெருசுன்னா என்ன அர்த்தம்னா, இன்டெக்ரல் -∞ to +∞. 0 விட பெருசாக இருக்கும் போது எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க. என்னன்னு சொல்லி 1/30 × e⁻ -x/30. மற்ற இடத்துலலாம் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க 0. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, உன்னை பொறுத்த வரைக்கும் 0 விட பெருசு அப்படின்னா இதுதான் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு ஆன்சர். 0 விட கம்மியாக இருக்கும் போது உனக்கு 0. அப்போ உனக்கு எக்ஸ்பெக்டட் ஃபஸ்ட்டு ஒன் என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா, எக்ஸ்பெக்டட் நம்பர் ஆஃப் மைல்ஸ் எ டயர் would last until it reaches the critical tread wear point. அப்போ எக்ஸ்பெக்டட் நம்பர் ஆஃப் மைல்ஸ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க, அதாவது இ ஆஃப் எக்ஸ் தான் ஒன்றை கேட்குறாங்க. அப்போ இ ஆஃப் எக்ஸ்னா நீ எப்படி கண்டுபிடிப்பீங்க? இ ஆஃப் எக்ஸோட வேல்யூவை எப்படி கண்டுபிடிப்ப? இ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு உனக்கு ஃபார்முலா தெரியும், என்னன்னு சொல்லிட்டு ஃபார்முலா தெரியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். சிக்மா எக்ஸ் இன்ட்டு பி ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லி, சாரி இது டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் இல்லையா? டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள்னால் என்ன சொல்லணும், இன்டெக்ரல் -∞ எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு சொல்லுவீங்க. எதோட வேல்யூ? இ ஆஃப் எக்ஸோட வேல்யூவை இப்படி சொல்லுவேன். அப்போ இ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இதுன்னா, அப்போ உன்னை பொறுத்த வரைக்கும் 0 விட பெருசுனா மட்டும்தான் எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு வேல்யூ கொடுத்துருக்கு. அப்போ 0 to ∞ எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு அந்த இடத்துல என்ன வேல்யூ 1/30 e⁻ -x/30 × dxன்னு அர்த்தம். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இப்போ என்ன மெத்தடில் இருக்குது தெரியுமா? இது யூடிவி மெத்தடில் இருக்குது. ஐலைட் யூஸ் பண்ணுவோம், ஞாபகம் இருக்கா? ஐலைட்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்டெக்ரல் ஃபங்க்ஷன் இந்த மாதிரிட்டு நீங்கள் சொல்லுவேன், ஐலைட்டுன்னு சொல்லி யூஸ் பண்ணுவேன். யூடிவி மெத்தடில் போடுவீங்க. ஓகே, பெர்னோலிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுவேன், ஞாபகம் இருக்கா? அதை யூஸ் பண்ணி கண்டிப்பாக இந்த சம்மை நீ ட்ரை பண்ணு. சப்போஸ் உனக்கு ஆன்சர் வரல அப்படிங்கும் போது நான் சொல்லி தருவேன். ஓகேவா? இந்த சம் கண்டிப்பாக உனக்கு தான் ஹோம் ஒர்க்கு. எக்ஸ்பெக்டட் வேல்யூ நீ கண்டுபிடிக்கிற. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் சம் போகலாம். A person tosses a coin. கொஷின் நம்பர் 14. ஒரு காயினை டாஸ் பண்ணுறாரு உனக்கு, and is to receive 4 rupees for a head. அவர் அப்படி போடும் போது ஹெட்டு விழுந்துச்சுன்னா 4 rupees அவருக்கு கிடைக்குமா? அண்ட் டெய்ல் விழுந்ததுன்னா 2 ரூபாய் அவர் கட்டணுமா? அப்போ ஹெட்டு விழுந்தால் தான் உனக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கெயின், டெய்ல் விழுந்ததுன்னா உனக்கு லாஸ் ஆகுது, ப்ராஃபிட் வராது, லாஸ் ஆகும். அப்போ என்ன எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ என்ன, வேரியன்ஸ் என்ன அவரோட கெயின்க்குன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ எக்ஸுங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிட் ரேண்டம் வேரியபிள் தான், கண்டினியூஸ் கிடையாது. ஒன்று ஹெட்டு கிடைக்கும், இல்லைன்னா டெய்ல் கிடைக்கும். ஹெட்டு டெய்ல் கிடைக்கிறது இந்த மாதிரி சீட்டு கட்டு ப்ராப்ளம் இந்த மாதிரிலாம் வந்துச்சுனாவே நான் டிஸ்கிரிட் ரேண்டம் வேரியபிள்னு தான் சொல்லியிருக்கேன். அப்போ உன்னை பொறுத்த வரைக்கும் ஹெட்டு விழுறதுக்கு அவுட் ஆஃப் 2 சான்சஸில் இருந்து, அதாவது உனக்கு ஒரு காயின் இருக்குன்னா 2 ஃபேஸ் இருக்குது அப்படின்னா அந்த 2 ஃபேஸில் ஹெட்டு விழுறதுக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்கும். அதே மாதிரி அந்த 2 ஃபேஸில் டெய்ல் விழுறதுக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்கும். டெய்ல் விழுந்துச்சு அப்படின்னா லாஸ் ஆவார், 2 ரூபாய் லாஸ் ஆவார். ஹெட்டு விழுந்ததுன்னா 4 ரூபாய் கெயின் ஆவாருன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறேன், இதை வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி டேபிள் போடுற. இதுக்கப்புறம் எக்ஸ்பெக்டட் வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? எக்ஸ்பெக்டட் வேல்யூனா எக்ஸ் இன்ட்டு பி ஆஃப் எக்ஸ் சிக்மா எக்ஸ் இன்ட்டு பி ஆஃப் எக்ஸு. அப்போ அப்படியே அப்ளை பண்ணுற, மல்டிப்ளை பண்ணுற, சூப்பராக ஆன்சரை போடுற. அப்போ இ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு பி ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஃபார்முலாவை எழுது. இ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் இன்ட்டு பி ஆஃப் எக்ஸு.
அப்போ எக்ஸ் இன்ட்டு பி ஆஃப் எக்ஸ்னா 4 இன்ட்டு 1/2 ப்ளஸ் -2 இன்ட்டு 1/2. அப்போ 2 போயிடும், 4ம் 2ம் கேன்சல் ஆச்சுன்னா 2. அப்போ 2 - 1ஓட வேல்யூ 1, அதுதான் எக்ஸ்பெக்டட் வேல்யூ. தென் இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னா அதுக்கு ஃபார்முலா எழுதலாமா? என்ன ஃபார்முலா சொல்லுங்கள் பார்க்கலாம். இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கும் போது இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல்ட்டு இதுக்கு ஃபார்முலா ஃபஸ்ட்டு எழுதுகிற சிக்மா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு பி ஆஃப் எக்ஸ். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்னால் உனக்கு என்னன்னு சொல்லிட்டு வரும் 4 ஸ்கொயர் இன்ட்டு 1/2 ப்ளஸ் -2 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 1/2. அப்போ 16 இன்ட்டு 1/2 ப்ளஸ் 4 இன்ட்டு 1/2. அப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன வரும்? 8 + 2. அப்போ ஆன்சர் 10. அப்போ வேரியன்ஸோட வேல்யூக்கு உனக்கு ஃபார்முலா தெரியும். என்னன்னு சொல்லிட்டு ஃபார்முலா தெரியும்? வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்ட்டு ஃபார்முலா சொல்ல பார்க்கலாம். இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். கரெக்டா? அப்போ என்னன்னு சொல்லிட்டு உனக்கு வரும் சொல்லு பார்க்கலாம். இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு ஃபார்முலா வரும். இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னா 10 மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்னா 1. அப்போ 1 ஸ்கொயர் பண்ணணும். அப்போ ஃபைனல் ஆன்சர் 10 மைனஸ் 1 ஆன்சர் 9. அப்போ வேரியன்ஸும் மீனும் தான் கேட்குறாங்க. இ ஆஃப் எக்ஸுங்கிறது தான் உனக்கு மீன். வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இதே ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எக்ஸ்ட்ராவாக கேட்டாங்க அப்படின்னா வேரியன்ஸ் என்ன பண்ணணும்? ரூட் எடுத்து நம்ம ஆன்சராக எழுதணும். அப்போ எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் ஹிஸ் கேம் இஸ் 1 அண்டு வேரியன்ஸ் ஆஃப் ஹிஸ் கேம் இஸ் 9. தென் நெக்ஸ்ட் ஒன் கொஷின் நம்பர் 15 என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கு. எக்ஸுங்கிறது ரேண்டம் வேரியபிள் அண்டு கேபிட்டல் ஒய் ஈக்குவல் டு 2x + 1 இருந்ததுன்னா வாட் இஸ் த வேரியன்ஸ் ஆஃப் ஒய் இஃப் த வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் 5. ஓகே, உனக்கு y = 2x + 1ன்னு சொல்லிட்டாங்க. உனக்கு வேரியன்ஸ் ஆஃப் x = 5ன்னு சம்மில் கொடுத்துட்டாங்க. அப்போ வேரியன்ஸ் ரெண்டு பக்கமும் இந்த கிவன் சம்மில் இருந்து வேரியன்ஸ் நாம் போட்டோம்னா வேரியன்ஸ் ஆஃப் y = வேரியன்ஸ் ஆஃப் 2x + 1ன்னு வருமா? அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் இதுக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? வேரியன்ஸ் ஆஃப் ax + b அப்படின்னு வந்துச்சுனாவே என்ன ஃபார்முலா? 2, அதாவது a² இன்ட்டு வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸு. வேரியன்ஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட் டேர்ம்னா அது என்னன்னு சொல்லிட்டு வரும்? 0. வேரியன்ஸ் ஆஃப் பிங்கிறது 0, அதாவது வேரியன்ஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட் டேர்ம்னா 0. அப்போ வேரியன்ஸ் ஆஃப் 2xனா 2² இன்ட்டு வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸுன்னு வரும். ஓகே, அப்போ 2² இன்ட்டு வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸு. அப்போ 2² இன்ட்டு வேரியன்ஸ் இங்கே தப்பாக போட்டிருக்காங்க. இங்கே என்ன போடணும்? 2² இன்ட்டு வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 0. ஓகே, அப்போ 2²க்கு என்னன்னு சொல்லிட்டு வரும்? 4. வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ்னால் சம்படி என்ன கொடுத்துருக்காங்க? 5. அப்போ 4 × 5ஓட ஆன்சர் 20. இதோட இந்த எக்ஸசைஸு உனக்கு முடிஞ்சிருச்சு. ஒரே ஒரு சம் மட்டும் நான் சொல்லியிருக்கேன். என்ன? இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? கொஷின் நம்பர் 13. அதுக்கு இன்டகிரேஷன் கொஷின் நம்பர் 13 பொறுத்த வரைக்கும் இன்டகிரேஷன் பை பார்ட்ஸுக்கு ஃபார்முலா உனக்கு தெரிஞ்சிருக்கணும். என்ன ஃபார்முலா சொல்லு பார்க்கலாம். integral u dv equal to uv minus integral v duன்னு போடலாம். இல்லை நீ பெர்னோலிஸ் ஃபார்முலான்னு சொல்லி பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அதையும் யூஸ் பண்ணி நீ போடலாம். கண்டிப்பாக நீ தான் ட்ரை பண்ணுற. பழசெல்லாம் எடுத்து உருட்டிப்பார், என்ன தான் வரும்னு சொல்லி பார்த்து ரீகால் பண்ணி நீ போடுற. தெரிலன்னா என்கிட்ட டவுட்டு கேட்குற. நாளைக்கு ஒன்று நான் கொஷின் கேட்பேன். ஓகே.